ஹலோ ஆல். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிரர் ஒர்க் பார்க்கலாம். மிரரில் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ரவுண்ட் டைப் அண்ட் ஸ்கொயர் டைப் 2 மிரர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிளாஸ் மிரர் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து கிளாஸ் இல்லாமல் வெறும் தகடு மாதிரி இருக்கும். ஒரு ஷீட் மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கும், கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும், அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி. பட் அதை விட இந்த மிரர் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து அவ்வளோக்கா லுக்காக இருக்காது, கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும், லோக்கலாக தெரியும் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது. இது வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ் மிரர் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்காது. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டிக் பண்ணிக்கணும். மிரர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிடுறேன். ஃபெவிக்ரைல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிரர் வந்து நல்லா இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரவுண்ட் டைப் மிரர் வந்து 2 டைப்பில் ஸ்டிச் பண்ணலாம். அதனால் ரெண்டு மிரர் எடுத்திருக்கேன். 2 மெத்தட் இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் டைப். ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இது எல்லாம் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இல்லைனா இப்போயே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே கையோடு வந்துடும். ஸோ நல்லா காயட்டும். இந்த அடியில் இருக்கிற ஒயிட் கலர் எல்லாமே மறையிற வரைக்கும் நல்லாமே காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபெவிக்ரைல் ஒட்டியிருந்தோம் இல்லையா, மிரர் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ரவுண்ட் டைப் மிரருக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து இந்த மிரரை சுற்றி இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது ஈவனாக டிவைட் பண்ணியிருக்கேன். இதே டிஸ்டன்ஸ், இது எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். 5ஆக டிவைட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து கொஞ்சம் மிரர் மேலே வரும். பாருங்கள், தெரியுதா? லைட்டாக மிரர் மேலே வரும். செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து தேர்டு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4th பாயிண்ட்டுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து 5th பாயிண்ட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மிரர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்கும் சைடில். ஓகே, இப்போ திரும்பி வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகும்போது எக்ஸாக்டாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஸ்டிச் பண்ணாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஃபஸ்ட் பாயிண்ட், கொஞ்சம் தள்ளி, இதுக்கு மேலே தள்ளி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் தள்ளி, இப்போ இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது தேர்டு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் முன்னாடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகணும், கொஞ்சம் தள்ளி தள்ளி போகணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, இப்போது 2 லைன் கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இதே மாதிரி திரும்பவும் அடுத்த லைன் வரும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடி, செகண்ட் லைன் இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா அதுக்கு முன்னாடி, அப்போ இந்த இடத்துல போடணும். இதுக்கும் அதே மாதிரி தான், இதுக்கு ப்ரீவியஸாக போட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ 3 லைன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி. ஓகே, இப்போ இது வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம போட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், மிரர் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாமே எல்லாம் ஜாயிண்டான மாதிரி வந்திருக்கும். அந்த பாயிண்ட் வந்தோடனேயுமே நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மிரர் ஒட்டியே நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ செகண்ட் டைப்புக்கு நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுருங்க.
திரும்பி இது பேக்கில் எடுத்துகிட்டு போங்க. பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுடலாம். இதில் வந்து லாக் போட்டு தான் டர்ன் பண்ணணும். திரும்பி இங்கே வரும்போது இங்கே கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்தளவுக்கு இங்கே வந்து இறங்க இறங்க இங்கே மேலே ஏறிக்கிட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வரும்போது இதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இந்த சைடு வரும்போது இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடணும். போட்டு ஒரு லாக். இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அதுக்கு கீழே இறக்கி இங்கே கீழே இறங்க இறங்க இங்கே வந்து கொஞ்சம் மேலே ஏறி ஏறி வரணும். இது வந்து லோடிங் ஸ்டிச்சே தான், பட் வந்து மிரர் சுற்றி போடுறோம். இவ்வளோ தூரம் வந்த உடனே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து லைன் பை லைனாக வருது இல்லையா, அதை அப்படியே இப்படி கொண்டு வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்து வரைக்கும் நம்ம வந்து லோடிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கு உள்ளே வரணும். இப்போ பாருங்கள், இந்த லோடிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில உள்ளே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுற்றியும் வந்து ஈவனாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக இது வரைக்கும் போட்டோன்னா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வருது இல்லையா, இது வந்து இது வரைக்கும் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி டைரெக்ஷனில் இப்படி மாற்றி மாற்றி போட்டு லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே இதே சேம் டைரெக்ஷனில் அப்படியே லோடிங் வந்து இப்படி மாற்றி மாற்றி போட்டு லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த 2 டைப்புக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து இதை சுற்றி வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்ட் டைப் மிரரில் வந்து 2 டைப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் டைப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கத்தோட சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த பக்கத்தோட சென்டர் பாயிண்ட் அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த பக்கத்தோட சென்டர் பாயிண்ட், அடுத்து வந்து இந்த சென்டர் பாயிண்ட். இந்த மாதிரி எல்லா சென்டர் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சென்டர் பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு, சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா திரும்பி வந்து இந்த சைடு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நாட் போட்டு போட்டு ஸ்டிச் பண்ண தேவையில்லை, எல்லா சைடும் கவர் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு வரும்போது இப்போ பாருங்கள், அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகும் மிரரு. நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இது கொஞ்சம் முன்னாடி நம்ம அந்த கார்னர் மட்டும் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்து இன்னொரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக போடுற ஸ்டிச் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். பாருங்கள், இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டு திரும்பி வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிச். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கார்னர் எல்லாமே கவர் ஆகிட்டே வரும். இப்போ இதே மாதிரி இந்த கார்னர் கவர் ஆக வரைக்கும் ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ கார்னர் பாருங்கள் குட்டியாக தான் தெரியுது. ஸோ இந்த சைடு இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குல்லையே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸ்ல எல்லாமே மிரர் வந்து கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதை சுற்றி வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா அந்த மிரர் ஒட்டியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நார்மலாக மிரர் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சைடுக்கு லோடிங் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக லோடிங் பண்ணுவோம். அதை விட நம்ம வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மிரர் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.